ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. நாம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தைப்பூசத்தினுடைய வரலாறு, அதன் சிறப்புகள் மற்றும் தத்துவம். அதாவது எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடியும் அதனுடைய வரலாறு, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் இன்று நாம் தைப்பூசத்தினுடைய வரலாறை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் அந்த தைப்பூசம் திருநாளாகும். அதாவது மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கையில் முழுமையாக தன்னை முருகப்பெருமானிடம் அர்ப்பணிக்கிறது. முருகன் தான் வாழ்க்கையில் எல்லாமே, நமக்கு துணை முருகன் தான், நமக்கு எல்லாமே முருகன் தான் அப்படின்னு அந்த முருக பக்தியிலேயே மூழ்கி நம்மளை முழுமையாக அந்த கந்தன் பாதத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாட்கள் நிறைய இருந்தாலும் மிக மிக முக்கியமான விரத நாள் என்று சொல்லக்கூடிய இந்த தைப்பூச திருநாளாகும். இந்த தைப்பூசம் என்று சொன்னாலே மறக்காம நமக்கு ஞாபகத்திற்கு வருவது என்ன அப்படின்னா, காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, பாத யாத்திரை செல்வது. முருக பக்தர்கள் நிறைய பேர் தங்கள் ஊரில் இருந்து சென்று நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக சென்று முருகனை வழிபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற விரத நாள் அப்படின்னா இந்த தைப்பூச திருநாளாகும். இந்த தைப்பூசத்திற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இந்த தைப்பூசத்தினுடைய முக்கியமான வரலாறு என்ன, அதன் தத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டுமல்லாமல் அதை எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிற அதை பற்றிய தெளிவு நமக்கு இருப்பது அவசியம். தைப்பூசம் விரதம் இருப்பது பெரிதாக இருந்தாலும் அதன் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அதாவது தைப்பூசம் அப்படின்னா என்ன, அது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் தைப்பூச விரதத்தின் பலன் நமக்கு முழுமையாக நம்மை வந்தடையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இன்று நம் முன்னோர்கள் கடைபிடித்த மாதிரி விரத முறைகள் சரியாக செய்கிறோமா அப்படின்னா கிடையாது. இன்று விரதம் இருப்பது கடவுளை வழிபடுவது என்பது என்ன பலனை கொடுப்பார், இந்த கடவுளை வணங்கினால் இந்த பலனை கொடுப்பாரா என்று பலனை எதிர்பார்த்து நம்ம விரத முறைகளை மேற்கொள்கிறோம். அது தவறு இல்லை. ஆனால் இந்த விரதம் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, நாம ஏன் இருக்கணும், அதன் வரலாறு தான் என்ன என்பதனை பற்றி நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு விரதமா இப்படி இருந்தால் முருகன் நமக்கு இந்த பலனை கொடுப்பாரா, அப்ப இந்த விரதம் இருக்கலாம் என்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் நாம அப்படி இருப்பது சரியானா இல்லை. எதையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது நமது சிந்தனை மேலோங்கும், அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு நம்மளை எடுத்து செல்ல முடியும். அப்படி செய்யும் பொழுது நாம வாழ்க்கையினுடைய தவறவிட்ட பகுதிகளை எல்லாம் உணர முடியும். அதனால் தான் நம்ம பெரியவர்கள் அன்றே நமக்கு விரத முறைகளை கடைபிடிக்க நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். அதாவது வழிபாடு என்பது நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மட்டும் அல்ல. வழிபாடு என்பது நம்மளை அடுத்த கட்டத்திற்கு, தெய்வ நிலைக்கு நம்மளை எடுத்து செல்வதுதான் வழிபாடு. வழிபாட்டினுடைய நோக்கமும் அதுதான், தத்துவமும் அதுதான். அப்படி இந்த தைப்பூசம் தோன்றியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய பொருள் நீர் என்று நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறது. அதை தான் நம்ம ஆன்மீகமும் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலில் இந்த உலகில் தோன்றிய உயிர் நீர், நீரிலிருந்து தான் முதலில் ஒரு உயிர் தோன்றியது. அந்த தோன்றிய உயிர் என்னைக்கு தோன்றியது அப்படின்னா இந்த தைப்பூச திருநாள்ல தான் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் எல்லா வள முருகப்பெருமானின் வரலாற்று பின்னணியும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது இந்த தைப்பூசத்தில். அதனால்தான் இந்த தைப்பூசத்திற்கு இவ்வளவு சிறப்புகளும் உண்டு. முருகப்பெருமான் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு, இந்த அண்ட சராசரங்களையும் காக்கும் பொருட்டு ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார். தோன்றியதன் காரணம் சூரபத்மனை அழித்து தேவர்களை காக்கும் பொருட்டு தோன்றினார். இதை தெளிவாக கூறினால் தீய சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை காப்பாற்றினார். இப்போ நம்ம மனசுல நிறைய சந்தேகம் வரும். சூரபத்மனை அழித்த பிறகு தீயவைகள் எல்லாம் அழிந்து விட்டதா என்றால் கிடையாது. இப்போ இன்னமும் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. அப்போ முருகப்பெருமானுடைய வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டால் கிடையாது. அவருடைய வேலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறது. அவர் வேலை வைத்து வேலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அந்த சூரன் அழிந்தாலும்
மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு சூரன் என்று சொல்லக்கூடிய சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற அசுர குணம் நம்ம ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ளது. அந்த அசுர குணத்தை வதம் செய்வதற்காக முருக பக்தியில் முழுமையாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு, முருகா, எனக்குள் இருக்கும் இந்த அசுர குணத்தை போக்கி எனக்கு நற்கதி அருள வேண்டும், உன்னுடைய பாதத்தில் எப்போதும் எனக்கு அடைக்கலம் கொடு முருகா என நீ உன்னுடைய வாகனமான மயிலாக என் மனதை மாற்றி இன்றளவும் உன்னை புகழ்கின்ற ஒரு சேவலாக என்னை மாற்றி உன் பாதத்தில் அடைக்கலம் கொடு முருகா என முருகன் திருவடியில் தஞ்சமடையலாம். அப்போது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய தனது தாயிடம், அன்னை ஆதிபராசக்தியிடம் ஒரு வேலை கேட்கிறார். அந்த தாய் தனது சக்திகளை ஒன்றாக்கி ஞான வேலாக மாற்றி சிவசக்தி ஐக்கியமாகிய விளங்கக்கூடிய அந்த ஞான வேலை முருகப்பெருமான் கையில கொடுக்கிறார். அந்த நாள் தான் அந்த அற்புதமான தைப்பூச திருநாளாகும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் தோன்றும், முருகப்பெருமான் அண்ட சராசரங்களையும் காக்கிற கடவுள், அவருக்கு ஏன் 2 மனைவி என்று? இந்த பக்கம் ஒரு மனைவி, அந்த பக்கம் ஒரு மனைவி, இந்த பக்கம் வள்ளி, அந்த பக்கம் தெய்வ யானை அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அவர்கள் மனைவிகள் கிடையாது. அவர்கள் 2 பேரும் முருகப்பெருமானுடைய சக்திகள். இச்சா சக்தி, கிரியா சக்தி. முருகப்பெருமான் ஞான சக்தி. கிரியை என்று சொன்னால் பூஜை வழிபாடுகள், ஒரு செயல் திட்டமான முறை. இந்த முறையில் போனால் இந்த பாதையை அடையலாம், இந்த மாதிரி செய்தால் இந்த பலனை பெறலாம், இந்த மாதிரி பூஜை வழிபாடு செய்தால் இந்த பலனை பெறலாம் என்று சொல்வது கிரியை சக்தி. கிரியை மூலியமாக கடவுளை வெளிப்பட்டு அதன் சிறப்புகளை பெறுவது கிரியாசக்தி. கிரியாசக்தி தெய்வ யானை. ஆனால் பூஜை பண்ணி வேதங்கள் பாராயணம் பண்ணி ஒரு விதிகளை தவறாமல் கடவுளை வழிபடுவது என்பது எல்லாவற்றுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வள்ளியாக இச்சா சக்தி என்ற ஒன்று உள்ளது. அதாவது இச்சை என்றால் ஆசை. நமது மனதில் இருக்கும் ஆசைகளை அகற்றி இச்சா சக்தியை அளிக்கிறார் முருகப்பெருமான். அந்த இச்சா சக்தி வள்ளி பிராட்டி ஆவார். எப்போது நமது ஆசைகள் நம்மை விட்டு அகன்று நமது ஆன்மா கடவுளை வணங்க வேண்டும், தம்மை முழுமையாக அந்த முருகனை நினைத்து ஊன் முருகி உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி முழுமனதோடு வழிபடுகிறதோ அப்போது நமது ஆன்மா முருகனிடம் போகாது. முருகப்பெருமானே ஆன்மாவை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வான். அதுதான் வள்ளி முருகப்பெருமானின் திருமணத்தினுடைய தத்துவம். அப்படி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த நாளும் இந்த அற்புதமான தைப்பூச திருநாளாகும். இந்த தைப்பூச திருநாளுக்கு எவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்கு. இந்த தைப்பூச விரதத்தின் இன்னும் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜர் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த தாண்டவம் காட்சியே வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் கண்டு தரிசித்த நாள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தைப்பூச திருநாளாகும். அது மட்டுமல்லாமல் தேவர்களை காத்து முருகப்பெருமான் அற்புதமான பெயர்களில் ஒன்று தேவ சேனாதிபதி, தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி என்ற பெயர் நாமம் கொண்ட பட்டம் பெற்ற இந்த திருநாளும் இந்த திருநாள் தைப்பூச திருநாளன்று தான் அந்த பட்டம் பெற்றார். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனை காண வேண்டி இருந்த விரதம் இந்த தைப்பூச திருநாளாகும். வரலாற்று மிக்க இந்த தைப்பூசம் விரதத்தை அனைவரும் முருகப்பெருமானை முழுமனதோடு நினைத்து விரதத்தை கடைபிடித்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு தைப்பூசம் விரதம் இருப்பது நமக்கு பன்மடங்கு பலனை அளிக்கும். எனவே அனைவரும் முருகப்பெருமானை போற்றி கரம் சிரம் தாழ்த்தி போற்றி முழுமனதோடு முருக உள்ள முருக கண்ணீர் பெருக போற்றி வழிபடுங்கள். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் உங்கள் குறைகளை கேட்டு அதை நிறைவடையச் செய்வார். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுகிறேன். நம்ம ஆன்மீக பதிவு யூடியூப் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.